வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் மத்திய குழு உறுப்பினர் சன் ஹைனான் குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு. பாகிஸ்தானின் இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தனவுடன் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு சங்கம் என்ற ரீதியில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக் பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 400 கிராம் பால்மாவின் விலையை 60 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 150 ரூபாவாலும் குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் இன்றைய தினம் முதல் அமலுக்கு வரும் வகையில் மீண்டும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு நியூசிலாந்திலிருந்து பால்மாவை இறக்குமதி செய்யும் நிறுவனம் ஒன்று நேற்று அறிவித்திருந்தது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 250 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையிலும், 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையிலும் குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அறிக்கைக்கும் பால்மா இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக் பண்டார குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரா சம்பந்தன் சுகவீனமுற்றிருப்பதால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி இலங்கை வந்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் துணை அமைச்சர் சன் ஹைனான் குழுவினரை சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த தனித்துவமான கலந்துரையாடல் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதோடு இந்த கலந்துரையாடலுக்கு மேலதிகமாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பிரதியமைச்சருக்கும் இடையில் 45 நிமிட நேருக்கு நேர் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் அரசியல் உறவுகள் என பல விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு அதற்கமைவாக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை கட்டியெழுப்புவது தொடர்பில் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். $1 மில்லியன் முதலீடு குறித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் துறை தலைவர்கள் கூறியுள்ள நிலையில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மாதிரியை மாற்றி தற்போதைய சூழ்நிலையில் இருந்து நம் நாட்டை மீட்டெடுக்கும் முறை குறித்தும் இருதரப்பும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த தரப்பிடம் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் அதன் முக்கியத்துவத்தை தெரிவித்ததோடு மக்கள் எதிர்பார்க்கும் ஜனரஞ்சக அரசாங்கத்தை கட்டியெழுப்ப தாமும் தமது கட்சியும் தயாராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்வில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் சர்வதேச துறையின் மத்திய குழுவின் துணை அமைச்சர் திருமதி சன் ஹைனான், சீன தூதர் கியூ சென்ஹாங், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் துறையின் துணை இயக்குனர், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச லின்ஜியான் இணைப்பு துறையின் இயக்குனர் திருமதி வென்யூன், துணை இயக்குனர் திருமதி ஜின்யான், தூதரகத்தின் 3வது செயலாளர் ஜின் எஸ்ஏ மற்றும் யாங்கியூ மொழிபெயர்ப்பாளர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, எரான் விக்ரமரத்ன, பேராசிரியர் GL பீரிஸ், மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ஹர்ஷன ராஜகருணா, நளின் பண்டார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு எதிரான பொதுமக்களின் அறகலைய போராட்ட காலத்தில் சஜித் பிரேமதாசவை கொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற வன்முறைகளின் போது குருநாகலில் அமைந்திருந்த ஜான்ஸ்டனின் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த அலுவலகத்தை புனரமைத்து திறந்து வைக்கும் நிகழ்வில் போது ஜான்சன் பெர்னாண்டோ இவ்வாறு கூறினார். அறகலைய போராட்ட காலத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தனது ஆதரவு குழுக்களை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொலை செய்யும் திட்டம் ஒன்றை கொண்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். எனினும் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்தோ அல்லது சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்தோ இதுவரை எந்தவிதமான கருத்துக்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாஹிமுல் அசீஸ் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பரஸ்பர நலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வருகின்ற உறுதியான நட்புறவை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் சமய ரீதியான சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடாளுமன்ற நட்புறவு சங்கங்களின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மற்றும் பாகிஸ்தானின் பிரதி உயர்ஸ்தானிகர் வாஜித் ஹாசன் ஹஷ்மி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்தின் பின்புலத்தில் இருந்தவர்கள் தொடர்பாக உரிய விசாரணைகள் மேற்கொண்டு உண்மைகள் கண்டறியப்படாவிட்டால் இலங்கை தீவு தினம் அச்சுறுத்தலில் இருக்கிறது என்பதே அர்த்தம் என ஜேவிபியின் அரசியல் கூட்டாளியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் உரையாற்றுகையில் 2015ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலையை ராஜபக்சர்கள் உருவாக்கி கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தனர். இவ்வாறு முஸ்லிம்களுக்கு எதிராக உருவான மனநிலையின் இறுதி வெளிப்பாடுதான் உயிர்த்த ஞாயிறு சம்பவம். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பெறுபேறுகள் வெளியான போதிலும் பெறுபேறுகள் அனைத்தும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியே எழுதப்பட்டுவிட்டன. இதனால் இந்த விடயத்தை அரசியலுடன் தொடர்புபடாது அல்லது தேர்தலுடன் தொடர்புபடாத ஒரு விடயமாக எடுத்துக் கொள்ள முடியாது. இந்த செயல்பாட்டில் சில அரசியல் சந்தேகங்கள் உள்ள பகுதிகளும் உள்ளன. இந்த சம்பவத்திற்கு காரணமான 2 தரப்பினர் உள்ளார்கள். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் மாதிபர், பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒரு தரப்பினர். போராட்டத்தை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. உரிய புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரும் இவர்கள் செயல்பட்டிருக்கவில்லை. 2வது தரப்பினர் தாக்குதல்களை நடத்தியவர்களாகும். இந்த செயல்பாட்டில் தாக்குதல்தாரிகள் மற்றும் தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து இதனை நடத்தியிருந்தால் இதனை தடுக்க முடியாது. நாட்டை அராஜகத்துக்குள் தள்ளவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் இது நடத்தப்பட்டிருந்தால் பாரிய குற்றமாகும். இது அவ்வாறு இருந்திருந்தால் இந்த நாடு தினம் தினம் அச்சுறுத்தலில் உள்ள ஒரு நாடாகும் என்று அர்த்தமாகும். இதனை தடுக்கக்கூடியவர்களும் அதனை மேற்கொண்டவர்களும் இணைந்து நடத்தியுள்ளனரா என்ற சாதாரண சந்தேகம் அனைவருக்கும் உள்ளது. ஆகவே இந்த தாக்குதல்களின் பின்புலத்தில் இருக்கும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றார். நாட்டில் உள்ள முன்னாள் போராளிகளதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் உரையாற்றுகையில் வவுனியா தோணிக்கல் பகுதியை சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான அரவிந்தன் எனும் நபர் கடந்த மாதம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போராளியான இவர் 8 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகளின் கல்வி உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை தீர்க்கும் மனிதாபிமான செயற்பாடுகளை புலம்பெயர் நன்கொடையாளர்களின் நிதி பங்களிப்போடும் முன்னெடுத்தும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்தும் பல்வேறு சமூக பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இவர் மீது குற்றம் சுமத்தியுள்ள பொய் குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது புலிகள் அமைப்பையோ மீள் உருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். மனிதாபிமானம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரை வாக்குமூலம் பெறும் எனும் போர்வையில் கொழும்புக்கு அழைத்து அங்கு வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது என்பது இந்த நாட்டின் அதிகுச்ச எதேச்சி அதிகாரத்தையும் மீளவும் காட்டியுள்ளது. சமூக நல செயற்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலைமையினை முடக்கும் வகையிலும் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டில் உள்ள முன்னாள் போராளிகளதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார்.